ராணிப்பேட்டையில் திமுக நிர்வாகியின் கணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. தனது தாயாரை திட்டியதாக கூறி இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியுடன் கொடூரமாக தாக்கியதன் பகீர் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக திமுகவைச் சேர்ந்த அஸ்வினி என்பவர் இருந்து வருகிறார். இவரது கணவர் 44 வயதான சுதாகர் அப்பகுதியில் அலுவலகம் போன்று வைத்து கட்சி பணிகளில் ஈடுபட்டுள்ளார். இதனால் எப்பொழுதும் அவருடன் கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் உடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுதாகர் தனது வீட்டிற்கு முன்பு நின்றுள்ளார். அங்கு மதுபோதையில் வந்த இளைஞர் அவருடன் பேச்சு கொடுத்துள்ளார். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதில் சுதாகர் அந்த இளைஞரை தாக்கியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த இளைஞர் திடீரென தான் வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து சரமாரியாக வெட்டியுள்ளார். கைகள், முகம் மற்றும் மார்பு பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்த சுதாகர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளார். அதைக் கண்டு உறவினர்கள் வந்ததும் அந்த இளைஞர் தப்பி ஓடியுள்ளார். பின்னர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுதாகரை உறவினர்கள் மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதும் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். திமுக பிரமுகர் சுதாகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது அம்மனூரைச் சேர்ந்த அவினேஷ்குமார் என்பது தெரியவந்தது. இவர் அரக்கோணம் டவுன் போலீசில் சரணடைந்தார். அவரிடம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் விசாரணை மேற்கொண்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் தாக்குதலுக்கு ஆளான சுதாகரிடம் அவினேஷ்குமார் பணியாற்றி வந்தது தெரியவந்தது. அண்மையில் ஏதோ வாக்குவாதத்தில் இளைஞரின் தாயாரை சுதாகர் திட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடும் கோபம் கொண்ட இளைஞர் மதுபோதையில் வந்து சுதாகரை கத்தியால் வெட்டியதாக தெரிகிறது. இருந்தபோதும் கொலைவெறி தாக்குதலுக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுக ஒன்றிய குழு உறுப்பினரின் கணவரை அவரின் வீட்டின் முன்பே இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியால் கொடூரமாக வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அரக்கோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.